ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அதிரடி சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோடு 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் பயங்கரமான நிறையா சம்பவம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் எபிசோட பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, இந்த எபிசோட் ஸ்டார்டிங் முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஸ்கார்பியன் கில்ல சேர்ந்த செக்ரட்டரியை நம்ம ஹீரோ அவனோட அந்த ஆஃபீஸ் கார்டோட செக்ரட்டரியாக மாற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு செக்ரட்டரி பவர் இருந்திருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம எந்த எபிசோட்ல எந்த மாதிரியான சம்பவம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லிப்ரா கில்ட சேர்ந்த பாஸ் ஜெனிஃபர் அவ எந்த அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லான ஆளுன்ற மாதிரி அவளோட கெத்து இங்க தெரியுது. அவ முன்னாடி அவ்வளோ படைகள் இருக்கு. அவர் ராணி மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணிட்டு இருப்பா, ராஜா மதா மாதிரி. மற்றவங்களுக்குலாம் அந்த ராசி கடவுள் வந்தாதான் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இவ ராசி கடவுளோட ரொம்ப சக்தி வாய்ந்தவளா கெத்தா நிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஊஜின்னு எழுதுனதை அப்படி மாத்தி எழுதி வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு செக்ரட்டரி தான் அந்த பூமியில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ 2 செக்ரட்டரி இருக்காங்க அப்படின்ற பெரிய ரகசியம் வெளியே வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் லிப்ரா கில்டோட இடத்த பார்த்தா அங்க லிப்ரா கில்டு பாஸ் ஜெனிஃபர் குளிச்சுக்கிட்டே எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கா. அப்படின்னா 2 செக்ரட்டரி அந்த லியோ கில்டுல இருக்காங்களா, அந்த ஹெய்லி அந்த லியோவை பயங்கரமாக லவ் பண்ணுறா போல இருக்கே. சரி, அது இருக்கட்டும். அவங்ககிட்ட 2 செக்ரட்டரி இருக்கக்கூடாது. அதில் எப்படியாச்சும் ஒரு செக்ரட்டரியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து நம்ம கில்டில் எப்படியாச்சும் கொண்டு வந்தே சேரணும். புரியுதா? எப்படியாச்சும் கொண்டு வந்தே சேரணும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி குடிச்சிட்டு இருந்த அந்த கிளாஸை உடச்சி தள்ளிட்டு நான் யாருன்னு இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு, அதாவது அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த கில்டை சேர்ந்த ஒருத்தன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா லியோ கில்டில் ஒருத்தனை நம்ம ஸ்பை மாதிரி வாட்ச் பண்ண அனுப்பலாம். உங்களோட பையன் ஒருத்தர் இருக்கானே அவனை வேணா அனுப்பலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த கில்டு சந்தங்க எல்லாருமே ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், அவளை கல்லின்னு ஒருத்தி இருக்கா, அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த கல்லி ரொம்பவே திறமையான ஆளு. அவள் அந்த லியோ கில்டில் என்ன நடக்குதுன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டான நேரத்தில் சரியாக அவளை ஆக்ஷன் பண்ணுவா. அவர் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுக்கப்புறம் அப்படியே கட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, டே உன்னோட ஒய்ஃபை பேசாமல் என்னோட கில்லில் சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, டே என்னடா உன் கில்லில் சேர்த்தா என்னோட பையன் ஜெயிக்க வந்த பிரச்சனை மாதிரி அவளுக்கு வந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, டே அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, நான் பார்த்துக்க, நீங்கள் பாரு கான்ட்ராக்ட்லாம் எப்படி போட்டிருக்கேன் பாரு, உன்னோட கில்லிலேருந்து வெளியே வந்தோடனே என் கில்லில் சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா மற்ற கடவுள்கிட்ட நம்ம எப்படியா தப்பிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் மற்ற கடவுள் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒழிச்சு வச்சுட்டோம்னா அப்போ அந்த கடவுள் எல்லாத்தையுமே சமாளிச்சதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃபை ஃபுல்லாக என்னோட கில்லில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஹேலி அங்கே ஓட்டர்ஸ் கிட்ட, உன்னோட பொண்ணுக்கு சிவியரான ஒரு பிரச்சனை இருக்குது, அவள் கையில் ஒரு மந்திர கட்டு மாதிரி இருக்குது, அது ரொம்பவே டேஞ்சர், அதை எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு புது குண்டை எடுத்து போடுறான். அதை பார்த்து ஓட்டர்ஸுக்கு, என்னம்மா புது குண்டை போடுற, அது எப்படி அந்த மந்திர கட்டு எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தை பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஊஜன் நம்ம ஹீரோ கொடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நிறைய வேலை பார்த்துட்டான் போல, ரொம்ப டயர்டா, அடா போகடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்த அந்த மந்திர பேனா பறந்து வந்து அவன் நெந்திரி அடிச்சிடும். அடிச்சதுக்கப்புறம் ஐயோ இந்த பேனா என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்குது, இது அந்த லியோ மந்திர கட்டு போட்டு இந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த மந்திர பேனா என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மந்திர பேனா தானாவே எழுதிட்டு இருக்கும். கடுப்பாயி ஆச்சு அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை தூக்கி எறிவானா, அது அங்கே செவுத்துல போட்டு ஸ்ட்ரைட்டா மண்டையிலே வந்து அடிக்கும். அவன் ஐயோ இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த மஞ்ச மண்டையன் அந்த லிப்ரா அந்த ஜெனிஃபரோட பையன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஜே கிட்ட கூட வந்து அவன் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸோட ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு வந்துட்டு, இவன் தானே அந்த ஜேவோட அம்மா, இவளை எப்படியாச்சும் நான் கொண்டு அவனை கடுப்பேத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலான்னு சொல்லிட்டு கதவுக்கு பின்னாடி வந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பட்டான்னு பார்த்தா அந்த கெவின் இருக்கா பாருங்க, அந்த கதவை ஓங்கி அடிச்சு உடச்சிட்டு, டே லியோ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். கத்து அந்த அடிச்சு கதை உடச்சதுல அது கடியில தான் அந்த மஞ்ச மண்டையை மாட்டிக்குவான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க ஊஜன்டே, நீ யாரா, நீ எதுக்குடா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க வந்து, டே கெவின் உனக்கு அமைதியாவே பேச தெரியாதா, வந்தோடனே எதுக்கு இந்த மாதிரி ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, டேய் உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா, நான் உன் கூட தான் வந்தேன், என்ன அப்படியே அந்த லைன் கில்ல விட்டுட்டு வந்துட்டேன், நான் மட்டும் அங்கே தனியாக மாட்டிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த மஞ்ச மண்டையன் கதை உடஞ்சி கீழே படுத்து கிடப்பானா. அதை பார்த்து ஓட்டர்ஸ், இவன் அந்த ஜெனிஃபரோட பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இவன் தானே இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல ஜே கிட்ட வம்புல தான் நான் போட்டு மூஞ்ச முகலாம் அடிச்சு உடச்சனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அங்க இருந்த ஓட்டர்ஸ், என்ன தைரியம் இருந்தா இவன் இங்க வந்திருப்பான், இவனும் அவன் அண்ணனும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை நாசமாக்கிட்டாங்க, அந்த தவளைவே இங்க கொண்டு வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் இல்லை இவனுக்கு 2 பேர் தானே அந்த லிப்ராவோட ஜெனிஃபர் பையனுங்க அப்படி சொல்லும்போது அந்த மயக்கத்தில் இருந்த மஞ்ச மண்டையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சட்டார்னு அவன் மூஞ்சியை மிதிச்சு மூஞ்சில் காலை வச்சு, டேய் நீங்கள் வந்துட்டல என்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்தையே நாசம் பண்ணவன் நீ தானே, இன்னும் நிறைய குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்கடா,
வசமா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மஞ்ச மண்டையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டேய் மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்க, என்னோட பையனை நீ மறுபடியும் கொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த கெவின் இருக்கான் பாருங்க, அவன் டேய் நீ அந்த ஜெனிஃபரோட பையன் தானே, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெப்பனை உருவாக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியா இருப்பான். நம்ம ஹீரோ காய்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கெவின் அவனோட கடவுளோட சக்தி யூஸ் பண்ணி அங்கிருந்து பயங்கரமான கையெல்லாம் வரும், அது அப்படியே அவனை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடும். அதை பார்த்து அங்க இருக்க ஓட்டர்ஸ்லாம் டே ஏன்டா அவனை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கும்போது, டேய் விட்றா அவன் ஒருத்தனை வச்சு என்ன பண்றது, அவன் குடும்பத்தையே வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் அந்த ஹவாய் பீச்சில் அந்த மஞ்ச மண்டையனோட அண்ணன் மேஜிக் கேர்ள்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜேவை நான் அடுத்த தடவை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருப்பான். அப்போ அந்த பக்கம் மேல இருந்து ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி அதுல இருந்து அந்த மஞ்ச மண்டையன் ஸ்ட்ரைட்டா அவன் அண்ணன் மேலே வந்து விழுந்துருவான். அட ஏன்டா இங்க வந்து விழுந்து அப்படின்ற மாதிரி அவன் செம கடுப்பாகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மஞ்ச மண்டையன் அவன் அண்ணன்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவன் கடுப்பாகி உன்னையெல்லாம் வச்சுட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒன்றுத்துக்காக வேலையெல்லாம் பண்ணி விட்டு தேவையெல்லாம் பண்ணி விட்டுற, சரி விடு நீ பண்ணதெல்லாம் நான் தானே சரி பண்ணி ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திர பொருளை வச்சிருக்க ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த மந்திர பொருளை எடுத்து நான் இப்போ ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை சம்மன் பண்ண போறேன், அதில் அவனுங்க எல்லாம் சாக போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனை எடுத்து மேஜிக் சம்மன் பண்ணி அங்கே இருக்க மான்ஸ்டரை வர வச்சு எல்லாத்தையுமே அழிக்க பார்க்குறான். இதுக்கு முன்னாடி எப்படி அந்த தவளை வர வச்சோனோ அதே மாதிரி இந்த துலாம் ராசி மந்திர பொருளை எடுத்து அதுலேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு மந்திர சக்தி உள்ள மான்ஸ்டர் எப்படியா சம்மன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சம்மன் பண்ண ஆரம்பிப்பான். சும்மா பயங்கரமான ஒரு சம்மனிங், அது அப்படியே கீழே இருந்து மேலே மஞ்சள் கலர் லைட்டு வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். அப்படி மஞ்சள் கலரில் போயிட்டு இருந்தது அப்படியே பச்சை கலராக மாறி மாறி அந்த இடத்துல பூம் அப்படி சொல்லிட்டு வெடிச்சு சதுற அளவுக்கு அந்த இடமே பிரகாசமாக மின்னும். அதுக்குள்ளே இருந்து ஒரு உருவம் அப்படியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து இவன் இருக்கா பாருங்க மஞ்ச மண்டையன், நான் இதுக்கு முன்னாடி இது எங்கேயோ பார்த்துருக்கேன், அச்சோ இதில் அது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிருவான். இவன் எதுக்குடா கீழே குனிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்காரன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் அப்படியே வந்து மூஞ்சோட சேர்த்து மண்டையை வச்சு இடிப்பாரு. அதே மாதிரி அந்த அண்ணன்காரன் மூஞ்சிலே வச்சு ஒரு இடி இடிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு மஞ்ச மண்டை எனக்கு தெரியும்டா நான் அதாவது ஏற்கனவே வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் தராசை வச்சு ஒரு மேஜிக் பேர்டு அந்த லிப்ராவோட மேஜிக் பேர்டை வச்சு சமன் பண்ண அனுப்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பேர்டை சமன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமன் பண்ண போன அந்த மேஜிக் பேர்டை அப்படி பிடிச்சி கீழே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாரு. இழுத்துட்டு வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம மான்ஸ்டரை சமன் பண்ண நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கசக்கி தூக்கி வீசிடுவாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த மஞ்ச மண்டைகிட்ட போய் டேய் என்னடா தப்பிச்சுட்டு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா மேலே ஏதோ பிரகாசமா வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து பட்டார்னு குறுக்க நம்ம ஹீரோ குறுக்க வந்து அடிக்கும், தரையெல்லாம் அப்படி பேர்ந்துட்டு போகும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வெப்பன் தாங்க இது. பார்க்கறதுக்கே சும்மா பெரிய ஸ்வாடா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வாடை எடுத்துட்டு டேய் என்ன ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ உன்னை மன்னிக்க நாங்கள் வரலடா, நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவார். அதை பார்த்துட்டு அந்த மஞ்ச மண்டையனுக்கு அவ்வளோதான், நான் சாக போகிறேன் காப்பாத்துக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கையில் வெப்பனை வச்சுட்டு அவனோட உருவத்தோட பெரிய உருவமாக நின்றுப்பாரு. அந்த உருவத்தை பார்த்தே பயந்து போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே யாராச்சும் என்ன காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த தராசு மந்திர பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவன் பார்த்து மிதிச்சிருவான். இது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பொருள் எடுத்துட்டு இருக்கும்போது இங்க இருக்க அந்த மண்ணங்காரன் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு அந்த மந்திர பொருள் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தராசு மந்திர பொருள் எடுத்து என்ன பண்ணுவான், அந்த மஞ்ச மண்டையன் அவனோட அண்ணங்காரனையே அந்த தராசு மந்திர பொருளை வச்சு பலி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பலி கொடுத்தோடனே அந்த தராசு அவனை எடுத்துக்கும் அந்த அண்ணங்காரனை, அவனை அப்படியே வேற மாதிரி உருமாறிட்டு சும்மா வெறித்தரமான ஒரு மான்ஸ்டரா வந்து நிற்பான் அந்த தராசுக்கு மேல. நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு டே என்னடா உங்க குடும்பம் நார்ன குடும்பமா இருக்கு, தம்பியே அண்ணனை போட்டு இப்படி பலி கொடுத்துட்டானே சிரிப்பா வருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சரி இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா அப்படி ஒரு ஜம்ப் அடிப்பா இருப்பாருங்க. அப்படி ஒரு மிதிச்சல தரையெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த இடத்தையே நம்ம ஹீரோவோட அந்த டொமைனா மாற்றி விட்ருவாரு, அந்த ஒஃபிஷியல்ஸ் பாம்பு கடவுளோட டொமைனா மாற்றி விட்ருவாரு. அதை பார்த்துட்டு அவன் என்னது டொமைனை கிரியேட் பண்ணியிருக்கானா, எப்படி இவன் டொமைன்லாம் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த டொமைனுக்குள்ள லிப்ராவோட அந்த தராசு மந்திர பொருள்லாம் வேலையே செய்யாது, அதெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். அதே நேரம் அந்த அண்ணன்காரன் மான்ஸ்டரா மாறிப்பான் பார்த்தீங்களா, அவனை நம்ம ஹீரோ ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணி அவனை கொண்டுட்டு இருப்பாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு செத்துட்டு இருப்பான். அதை பார்த்து மஞ்ச மண்டையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. ஐயோ என்ன பண்ணுறது, எப்படி இவன் டொமைனை உருவாக்கி ஒரே அடியில் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு டே என்ன அடுத்து நீ தான் உன் அண்ணன் கதை முடிஞ்சிருச்சு அடுத்து உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ கண்ணுல பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இது என்ன பவர் அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸோட பவர் தான். இந்த பவர் மூலமா எல்லாத்தையுமே பார்க்க முடியுன்ற மாதிரி எவ்ரி திங் சி பவர். இதோட ஃபுல் பவர் என்னன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. இதை நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இப்போதைக்கு கடன் வாங்கியிருப்பான். அப்படியே அந்த மஞ்ச மண்டையன் கிட்ட போகும்போது அவன் கத்திக்கிட்டே டே கிட்ட வராத என்ன கொன்றாத, நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன், அப்ப நான் அந்த சிவப்பு தவளையை சமன் பண்ணும்போது நாங்க சின்ன பையங்கடா, சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தப்பு நடக்கதான் செய்யும், நீ என்ன இதை பெரிய விஷயமா நினைச்சு வந்து பேசிட்டு இருக்க, இதை விட பெரிய பெரிய தப்புலாம் நாங்க பண்ணிருக்கோம் தெரியுமா, என்ன கொஞ்சம் பேர் செத்து
செத்து போயிட்டானுங்க, சில பேர் கோமாக்கு போய் இப்ப திரும்ப வந்துட்டாங்கல்ல, இதை நீ பெரிய தப்பா பேசிட்டு இருக்காத. நான் யாரோட பையன் தெரியுமா? லிப்ரா கில்டு பாஸ் ஜெனிஃபரோட பையன்டா நானு. நீ ஏதாச்சும் என்ன பண்ணிட்டு போனா எங்க அம்மா உன்னை வந்து சும்மாவே விட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஜொல்லு வெடிச்சிட்டு தூங்குற மாதிரி நின்றுப்பானா. அதை பார்த்து அந்த மஞ்சள் மண்டே, டேய் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தூங்கிட்டு இருக்கியா, நான் பேசுறது எதுவுமே நீ கவனிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எதுக்கு கவனிக்கணும், நீ பேசுனதை தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த மேஜிக் பவரை கடன் வாங்கினா பாத்தீங்களா. இந்த மேஜிக் பவர் மூலமா இங்க நம்ம ஹீரோ என்ன பாக்குறானோ உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்க இடத்துல இருந்தே பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பவர் தான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கான். இது மூலமா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே இதை பாக்குறாங்க, எல்லா கில்டு மெம்பரும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு மக்களுக்குலாம் பயங்கரமா கோவம் வருது. அந்த லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபரோட பசங்க தான் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னா அவங்கள கொண்டு இருங்க இல்லையோ, அவங்கள விடாதீங்க, அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் செம கடுப்புல இருப்பாங்க. உலகத்தில் இருக்க 800 கோடி மக்களும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம கடுப்புல இருக்காங்க அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபர் மேல. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ, டேய் மக்கள் எல்லாம் உன் மேல செம காட்டுல இருக்காங்க, உன்னை கொல்ல சொல்லியிருக்காங்க, என்ன உன்னை கொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அவனை வெட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப அந்த லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபர் ஒரு பறவையோட உருவத்துல வந்து அங்க நின்று, இங்க பாரு என் பையன் எதுவும் பண்ணாத, இல்ல உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்னு நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகி போயிரு, இல்ல என் கையாலே அடிபட்டு சாவு அப்படி சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், அந்த டீமன் டவருக்குள்ள வச்சு என்ன முதுகுல குத்துனது யாரு அதையும் சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அவ கடுப்பாயி, நீ சொன்னதெல்லாம் நான் அதுக்குடா கேட்கணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவனோட பையனோட தலையை அவன் முன்னாடியே அப்படி துண்டா வெட்டி வீசிடுவா. வெட்டி வீசினதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாயிட்டு இருக்கும்போது, இன்னும் நான் பண்ணி முடிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த மேஜிக் ஹீலிங் பவர் மூலமா வெட்டின தலையை அப்படியே ஒன்னா சேர்ந்து அவனை திரும்ப உயிரோட கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ, அவனை ஓங்கி மறுபடியும் ஒரே வெட்டு, அவ்வளவுதான் அவனை மறுபடியும் வெட்டி கொண்டுருவான். அவனை வெட்டி கொண்டு மறுபடியும் ஹீலிங் பவர் மூலமா உயிரோட கொண்டு வந்து மறுபடியும் வெட்டி கொண்டு மறுபடியும் ஹீலிங் பவர் மூலமா உயிரோட கொண்டு வந்துட்ட மாதிரி சும்மா ரிப்பீட்ன்ற மாதிரி வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை திரும்ப உயிரோட கொண்டு வந்து தலையை வெட்டுறான், உடம்ப வெட்டுறான், குறுக்க வெட்டுறான், நெருக்க வெட்டுறான், ஓட விட்டு கொள்ளவா, உட்காந்து கொள்ளவா, விரட்டி கொள்ளவா, படுக்க வச்சு கொள்ளவான்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை கொண்டு விளாண்டுட்டு இருக்கான். அவன் ஐயோ என்னடா என்ன திரும்ப உயிரோட கொண்டு வந்து கொண்டுட்டே இருக்கியடா, என்ன இதுக்கு ஒரேடியா கொண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியில கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ விடாம அவனை கொண்டுகிட்டே இருப்பான். அதை எல்லாமே மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவனை வெட்டி திரும்ப உயிரோட கொண்டு வந்து அவனை கொண்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோ செம ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து மக்கள் எல்லாம் சூப்பர் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நீ விடாத அப்படியே போட்டு அவனை வெட்டி கொண்டுட்டே இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை வெறித்தனமா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு. அப்படியே அவன் கத்திக்கிட்டே இருப்பான், டே இதுக்கு என்ன ஒரேடியா வெட்டி கொண்டுடுறா, ஏன்டா அப்படி என்ன உயிரோட கொண்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரமாக அவனை கொன்ற மாட்டேன் தம்பி, இதே மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவனோட அம்மா அந்த ஜெனிஃபர், லியோ இதோட நிப்பாட்டி இல்லை என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம கடுப்பாயிட்டு இருப்பா. அப்போ தான் டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் போர்ட்டலை கிரியேட் பண்ணி அந்த லிப்ராவோட இடம் இருக்கு பாருங்க, அந்த கில்டு இடம், அந்த இடத்துல தான் நான் இவ ஜெனிஃபர் இருக்கா. அப்போ அங்கே ஒரு மேஜிக் போர்ட்டலை கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று பயங்கரமாக வந்து பொந்துன்னு கீழே விழும். அதை பாப்பா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு தனியாக ஒரு தலை வந்து நிற்கும். அது என்ன தலைனா அந்த மூத்த பையன் மாஸ்டரா மாறினா பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ அவனோட தலையை துண்டாக்கி அவனோட அம்மா முன்னாடியே அனுப்பி வச்சிடறா. அதை பார்த்து அவளுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. லியோ உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்த்துட்டு இருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத நிறைய சம்பவம் அடுத்தடுத்த எபிசோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அடுத்த எபிசோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.